ஒரு அழகான கிராமத்துல சிறிய பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரோட பெயர் மாலதி ஆசிரியர். அவரும் ரொம்ப அன்பானவர். கதை சொல்லி பாடம் கற்பிப்பார். அதனால் எல்லா குழந்தைகளும் அவர ரொம்ப விரும்பினர். ஆனால் அந்த வகுப்பில் ஒரு மாணவன் இருந்தான். அவன் பெயர் ராஜேஷ். ராஜேஷ் ரொம்ப சோம்பேறி. பாடம் படிக்க மாட்டான். எப்பவும் தூங்கிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் மாலதி ஆசிரியர் ராஜேஷை அழைத்தார். ராஜேஷ், நீ பெரியவனாக என்ன ஆகணும்? ஆதற்கு ராஜேஷ், எனக்கு தெரியாது மேடம், நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னான். ஆசிரியர் கோபப்படவில்லை. அவர் சிரித்தார். நாளைக்கு நான் உனக்கு ஒரு ரகசியம் காட்டுவேன். அடுத்த நாள் ராஜேஷ் ஆச்சரியமாக இருந்தான். என்ன ரகசியம் இருக்கும்? ஆசிரியர் அவனை தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றார். இந்த செடியை பார், அந்த மரத்தையும் பார். இவைகளில் என்ன வித்தியாசம்? செடி சின்னது, மரம் பெரியது. இந்த மரமும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சின்ன செடிதான். தினமும் கவனித்ததால் தான் இது பெரிய மரமா வளர்ந்தது. ராஜேஷ், நீயும் அந்த செடியைப் போலதான். நீ தினமும் கொஞ்சம் முயற்சி செய்தா நீ பெரியவராக வளர முடியும். அந்த நாளிலிருந்து ராஜேஷ் மாற ஆரம்பித்தான். ஒரு வருடம் கழித்து ராஜேஷ் முதல் மாணவனானான். மேடையில் நின்று ராஜேஷ் சொன்னான், இந்த வெற்றி என்னுடையதில்லை, இது என் ஆசிரியரின் வெற்றி. ஒரு நல்ல ஆசிரியையால் நமது வாழ்க்கையை மாற்ற முடியும். நன்றி.